கரெக்டான ஃபேன்ஸுக்கு வணக்கம். ரொம்ப சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு நபர் வந்துட்டாரு, மத்தீசா பத்திரானா. அவருடைய பழைய ஃபார்ம் அப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ரீசெண்ட் டைம் அவர் ஸ்டோரியில போட்ட விஷயம் அண்ட் ஐபிஎல்ல பர்ஃபார்ம் பண்றதுக்காக சென்னை சூப்பர் கிங்ஸோட முதல் நாள் பயிற்சி ஆட்டமே அட்டன் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது செம்ம ஃபார்ம்ல இருக்காருங்கிற விஷயம் தெரியுது. ஸோ பயிற்சியில என்ன பண்ணாரு, அவருடைய ஆக்ஷன்ல என்ன சேஞ்சஸ் இருக்கு, ஸோ இவரா இல்ல எல்லிசா அப்படிங்கிற ஃபைனல் வீடியோவை பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ மத்தீசா பத்திரானா சிஎஸ்கே உடைய மிகப்பெரிய அசட்டா பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா இருந்துட்டு இருக்காரு. போன வருஷம் லாஸ்ட் ஒரு 3 மேட்சஸ் மிஸ் பண்ணிட்டாரு. அன்பார்ச்சுனேட்லி அவர் போகாம இருந்திருந்தா சிஎஸ்கே ஏதாவது ஒரு மேட்ச் 2 மேட்ச் எல்லாம் வின் பண்ணிட்டு குவாலிஃபை ஆகிருக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். அவரும் சரி முஸ்தபிசுர் ரஹ்மானும் சரி 2 பேருமே கடைசி சமயத்துல கால வாங்கிட்டாங்க. ஸோ 2 ஸ்டார் பவுலர் முதல் மேட்ச் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா 4 விக்கெட் எடுத்தாரு முஸ்தபிசுர். அதே மேட்ச்ல சூப்பரா போட்டாரு வந்துட்டு நம்மளுடைய மத்தீசா பத்திரானா. அன்பார்ச்சுனேட்லி 2 பேருமே லாஸ்ட் லீக் மேட்சஸ் எல்லாம் இல்லாதனால சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய அடியா விழுந்தது. ஆனா அந்த சீனெல்லாம் இந்த தடவை இல்ல தம்பிங்கிற மாதிரி சிஎஸ்கே பேக்கப் பவுலரா நேதன் எல்லிஸை வச்சிருந்தாலும் மத்தீசா பத்திரானா எல்லா மேட்சுமே ஆட போறாரு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. ஸோ வந்த உடனே அவருக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டா ஒரு மாஸ் வீடியோ ஒன்று என்ட்ரி கொடுத்தாங்க. ஸோ உண்மையாலுமே பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே சும்மா தெரிய விட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். அட் த சேம் டைம் வந்த முதல் நாளே அவருடைய பயிற்சியில ஈடுபட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்கன் பயிற்சி ஆட்டத்துல அவர் ஈடுபடும் போது பழைய ஃபார்ம், அது மட்டும் இல்லாம அந்த பழைய ஆக்ஷனை கொண்டு வந்ததை பார்க்க முடிஞ்சு. அவருடைய ஸ்டோரியில போட்டிருந்தாரு, எக்ஸ்க்ளூசிவா நீங்க பாக்குற பிக்ஸ் எல்லாம் இதுதான், செம்மையா போடுறாருங்க. சோ அந்த ஒரு பொசிஷன் அப்படிங்கிறது மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பி இருக்கு. அதுதான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். சோ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மேல போடுறாரு, சோ ஆங்கிள் சரியில்லை, அட் த சேம் டைம் எல்லாம் ஃபுல் டாஸா விழுகுதுன்னு பேசிட்டு இருந்தோம். இப்போ நட்ஸ்னு யாக்கர் நெயில் பண்றாரு. இவ்வளவு நாள் கொஞ்சம் இன்ஜுரி ஆகாம இருக்கணும்னு சொல்லி கேர்ஃபுல்லா இருந்தார் போல ஐபிஎலுக்காக. இப்ப மறுபடியும் அந்த பழைய பொசிஷனுக்கு வந்துட்டாருங்க. சோ சிஎஸ்கே ஃபேனுக்கு ஒரு குட் சைன் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கலீல் அகமது செமையா போட்டுட்டு இருக்காரு. அண்ட் நேதன் எல்லிஸும் கூடிய சீக்கிரம் வந்துருவாரு. இப்ப எல்லிசா பத்திரானாவா அப்படின்னா யோசிக்கவே வேணாம், பத்திரானாக்கு முதல் 4 மேட்ச் சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ போன தடவை ஜேஎஸ்கேல எல்லாமே ஃபுல் டாஸா விழுந்தது. அதாவது அவர் யாக்கர் நெயில் பண்ண போய் அவருடைய ஸ்ட்ரென்த்தே அந்த யாக்கர் தான். ஆனா இந்த தடவை அந்த யாக்கர் பர்ஃபெக்டா நெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பொசிஷனும் வந்துருச்சு, ஹெட் பொசிஷனும் நல்லா இருக்கு. மேபி இன்ஜுரி மட்டும் ஆகாம இருந்தா ஓகே, பத்திரானா செம்மையா போடுவாருங்கிறதால மாற்றம் கிடையாது. ஸோ மெயின் பவுலருங்க வந்துட்டாங்க. சிஎஸ்கே உடைய மிகப்பெரிய அசட்டு. ஒவ்வொரு நட்சத்திர வீரரா பார்த்துட்டு இருக்கும்போது இவரு ரொம்ப ரொம்ப முக்கியம். இவர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாரோ அதை பொறுத்து தான் டீமுடைய கிட்டத்தட்ட ஒரு 50% வின்னிங் ரேட் இருக்கு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு யூனிட் சொல்லலாம். கலீல் அகமதை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கை, ஓரளவுக்கு மீடியமான எக்ஸ்பீரியன்ஸ் கை, ஆல்ரெடி இந்தியன் டீமுக்கு விளையாண்டுருக்காரு. அட் த சேம் டைம் பத்திரானா, இவங்க 2 பேர் தான். இது போக மீதி இருக்கக்கூடிய சின்ன பசங்களை வச்சு நம்ம ரொட்டேட் பண்ண வேண்டியது இருக்கு. சாம் கரனை எடுத்தாங்கன்னா மேபி 4 ஓவர் அவர்கிட்ட இருந்து தள்ளுறதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். ஸோ கண்டிப்பா சாம் கரனை லைக் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச 4 ஓவர் அவர்கிட்ட இருந்து வரும், பத்திரானா கிட்ட இருந்து வந்துரும் அப்படிங்கிறதா என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ இதுக்கு நடுவில் எம்எஸ் தோனி அவர்களும் மறுபடியும் சென்னை திரும்பிட்டாரு. கிளீன் சேவ்லாம் பண்ணிட்டு வேற லெவல் லுக்ல இருக்காரு. தோனி வர்சஸ் பத்திரானா இந்த ஒரு பேட்டலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எதனால அப்படின்னா எம்எஸ் தோனி அவர்கள் டவுன் ஆர்டர்ல ஆட போறாங்க. ஸோ அதனால கண்டிப்பா யாக்கர் தான். ஆனா தோனிக்கு யாரும் யாக்கர் வைக்க மாட்டாங்க, வைடு யாக்கர் வைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஏன்னா காலுக்குள்ள போட்டா பால் அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் போயிருங்க. அந்த அளவுக்கு காலுக்குள்ள போடுற எல்லா பாலையுமே வந்துட்டு பர்ஃபெக்டா பிக் பண்ணுவாரு எம்எஸ் தோனி அவர்கள். ஈஸியா யாக்கரா இருந்தா கூட அதை ஃபுல் டாஸா மீன் பின்னாடி போய் மட்டும் ஆடாம ஸோ ஜாலியா முன்னாடி வந்து அதை ஃபுல் டாஸா கன்வெர்ட் பண்ணி அசால்ட்டா 6 அடிச்சுட்டு போயிடுவாரு. ஸோ அதனால நெட்ல பத்திரானாவை மீட் பண்றதுக்காக தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய டெத் ஓவர்ஸ் எல்லாம் நீங்க சூப்பரான ஷாட்ஸ் அடிக்கணும் அப்படின்னா நிறைய யாக்கர் எல்லாம் ஃபேஸ் பண்ணும். ஸோ அதனால பத்திரானா வைடு யாக்கர், அது மட்டும் இல்லாம கால்குள்ள நச்சுன்னு போடக்கூடிய அந்த டெலிவரி, அது எல்லாமே வந்துட்டு டெலிவர் பண்ண போறாரு. எம்எஸ் தோனி வர்சஸ் பத்திரானா இந்த பேட்டில் தான் நடக்க போகுது. இதுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஹாப்பி நியூஸ் மேல ஹாப்பி நியூஸ். ஸோ ஃபைனலா சிஎஸ்கே உடைய கிட்டத்தட்ட 90% ஸ்குவாட் வந்து இறங்கியாச்சு. ஸோ இன்னும் அட்லீஸ்ட் வரணும், சாம் கரன் வரணும். ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் வந்து சேரல. ஸோ மேபி இந்த வீக்குள்ள வந்து சேர்ந்துருவாங்க. ஏன்னா அடுத்த வாரம் ஐபிஎல் வரும் அப்படிங்கிறதுனால. ஸோ அதுக்குள்ள பயிற்சி ஆட்டம்லாம் முடிஞ்சு இப்பவே பிளேயிங் லெவனுடைய கால்குலேஷன் எல்லாம் போயிட்டு இருக்கும். ருத்ராஜ் கேக்வாட் மட்டும் கேப்டன்சி பக்காவா பண்ணணும். போன தடவை என்ன பண்ணிட்டாருன்னா சேப்பாக்னாலே ஸ்பின்னு தான் அட்லீஸ்ட் 8 10 ஓவர் போட்டாகணும். குறைஞ்சபட்சம் 2 ஸ்பின்னருக்கு 4 ஓவர் கொடுத்து 8 ஓவராவது போடணும். 15 ஓவர் பார்த்தோம் அப்படின்னா போன தடவை ஃபாஸ்ட் பவுலுக்கே கொடுத்துட்டாரு. ஸோ இந்த தடவை அது நடக்கக்கூடாது. சேப்பாக்ல 3 பேர் இருக்காங்க, நூர் அகமது, ஜட்டு, அஸ்பின். 3 பேருக்கும் ஸ்பெல் கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா கூட 10 ஓவர் கண்டிப்பா ஸ்பின் போட்டே ஆகணும். அதுதான் அவருடைய கேப்டன்சியில பண்ணக்கூடிய மிஸ்டேக்கா இருக்கக்கூடாது. ஸ்பின்னர்ஸுக்கு கொடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு, எந்த அளவுக்கு கேதர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் மேட்சே நமக்கு தெரிஞ்சிடும். தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்படியே இருக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.